எல்லாருக்கும் வணக்கம். வாழைத்தண்டு பொரியல் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கிட்னி ஸ்டோன் வந்த பிறகு சாப்பிட்றதுக்கும் வராதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றது ரொம்பவும் நல்லதுங்க. இந்த பொரியல் வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கேங்க. இந்த டிஷ்ஷு வந்து மஞ்சுளாக்கான்றவங்க தான் என் கூட வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒன்ஸ் செஞ்சுன்னு வந்திருந்தாங்க சப்பாத்தி கூட. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழைத்தண்டு கட் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு நம்ம ஒரு ஃபோர்க்கோ குச்சி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நார் வந்துடும். அதெல்லாம் எடுத்துட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டும் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடி, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டணும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இது குட்டி குட்டியாக எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வெந்த பிறகு எல்லாமே ஒதுக்கிட்டு பொரியல் சென்டரில் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. கூட நானும் சப்பாத்தி தான் செஞ்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் அது தான் செஞ்சுருந்தேன். ஸோ செஞ்சு கொடுத்துருந்தது தான். பாருங்கள், சின்னவராகட்டும் பெரியவராகட்டும் அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரியெல்லாம் செஞ்சு பழகுங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போதுலேருந்தே நம்ம சாப்பிட கொடுக்கணும். ஏன்னா இது கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. ஸோ விட்டமின்ஸும் நிறையா இருக்குது இதில். ஸோ சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.